ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, நேற்று சொல்லியிருந்தோம் யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி பியூ எக்ஸாம் மூணுத்துக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கான வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கிறதுனால 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து முதல் பாடமான அன்னை மொழியே, இயல் 1ல இருக்கக்கூடிய முதல் பாடமான அன்னை மொழியே அப்படின்ற அந்த பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். இது அப்படியே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் போல தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். தெரிஞ்சவங்க டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இந்த விஷயத்தை வந்து அப்படியே நீங்க வந்து காதில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஏற்கனவே சொன்ன போல நீங்க என்ன ஒர்க் பண்ணும்போதோ இல்லை டிராவல் பண்ணுவோம் நேரங்களில் அந்த வீடியோஸ் நீங்க திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சின்ன குழந்தையின் சிரிப்பும் மாணவள் பழுத்த நரையின் பட்டறிவு மாணவன் என தமிழ்த்தாயை வாழ்த்தியவர் யார்? ஸோ சின்ன குழந்தையோட அந்த சிரிப்பும், அதே போல பழுத்த நரையிலான பட்டறிவும், அந்த அளவுக்கு பழமையான ஒரு பட்டறிவு உடையவள் சொல்லிட்டு அன்னை மொழியான அந்த தாய்மொழியை வாழ்த்தியவர் யார்? சூப்பர். யாருங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பெருஞ்சித்திரனார் தான் என்ன பண்றாரு, இந்த தமிழ் மொழியை வந்து சின்ன குழந்தையோட சிரிப்பு உடையது, பழுத்த நிறைய கொண்ட பட்டறிவு உடையதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, வாழ்த்திருப்பாரு. அப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து செகண்ட் கொஸ்டின். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே எனும் வரிகள் யாருடையது? பாருங்க, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முழுத்த நறுங்கனியே. ஸோ பழமைக்கும் பழமையான தோன்றிய ஒரு நறுங்கனியான தமிழ் மொழியே அப்படின்னு சொல்லிட்டு பாடிய அந்த வரிகள் யாருடையது அப்படின்னா, இதுக்கு யாருங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடையதான் வந்து இந்த வரிகள். ஓகேங்களா? அவர் என்ன பண்றாரு, அன்னை மொழி வந்து ஒரு அழகார்ந்த மொழி, முன்னைக்கு முன்னைனா பழமைக்கும் பழமை வாழ்ந்த ஒரு நறுங்கனின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை வந்து வாழ்த்துறாரு. ஓகேங்களா? அப்ப பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்க. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே எனும் அன்னை மொழி பாடலின் தென்னன் என்பது யாரை குறிக்கிறது? ஸோ பாருங்க, இப்பதான் அன்னை மொழியில பாவலர் பெருஞ்சித்திரனார் தமிழ் மொழியை வாழ்த்தி பாடுறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இதுல தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருங்க, ஒரு வரியை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுல தென்னன் மகளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய்மொழிய ஒருத்தருடைய மகளா வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லை, தென்னன் அப்படின்றது யாரை குறிக்கிறது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இதுல தென்னன் அப்படின்றது பாண்டிய மன்னனை குறிக்கிறது. அப்ப சீதாங்க இதுக்கான ஆன்சர். தென்னன் அப்படின்றது யாரை குறிக்குதுங்க? பாண்டிய மன்னன். ஓகேங்களா? தென்னன் பாண்டிய மன்னன். அடுத்த லைன் பாருங்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே எனும் அன்னை மொழி பாடலில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் யாது? மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, இதுல எங்க அடிகோடிட்டு இருக்காங்க? மண்ணும் அப்படின்ற இடத்துல தான் வந்து அடிகோடப்பட்டிருக்கு. அப்ப அதனோட பொருள் என்னன்னா, நிலைத்த, என்னதுங்க? நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப நிலைத்த சிலப்பதிகாரமே அப்படின்னு வர்றதுனால பீதா இதுக்கான ஆன்சர். மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே எனும் அன்னை மொழி பாடல அடிகோடிட்டு சொல்லோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா நிலைத்த. மண்ணுனா வந்து நிலைத்த சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. தமிழ் தகுதி தேர்வுல இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்குங்க. ஸோ அதனால மறுபடியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்த்தாய் வாழ்த்து முந்தோற்றும் யாண்டும், தமிழ்த்தாய் வாழ்த்து முந்தோற்றும் யாண்டும் எனும் ஆகியவை பாவலரேறுவின் எந்த தொகுப்பில் எடுத்தாளப்பட்டுள்ளது? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொகுப்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து முன்தோற்றம் யாண்டும் வந்து எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த தொகுதியிலேருந்து எடுத்து ஆட்டிருக்காங்க அப்படின்னா கனிச்சாறு தொகுதி 1 சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இன்னும் டெப்தா கேட்கணும்னா தொகுதி 1 தொகுதி 2 கூட கேட்கலாம். கனிச்சாறு தொகுதி 1ல இருந்தா என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தும் முந்தோற்றம் யாண்டும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, எடுத்தாளப்பட்டிருக்கு. அப்ப கனிச்சாறு தொகுதி 1. அடுத்த 6வது கேள்வி. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, இது தென்மொழி. நம்ம தேன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேகமாக படிக்கிறப்போ தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படின்ற அந்த இதழ்களின் வாயிலாக வந்து தமிழ் உணர்வை வந்து உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க? சூப்பர். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சில பேர் டீன்னு வந்து
யோசிச்சிருப்பீங்க. டி வந்து தவறு. ஏ தான் சரியான ஆன்சர். ஏன் தவறுன்றத நான் சொல்றேன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஓகே, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரை ராசமாணிக்கம். என்னதுங்க? துரை ராசமாணிக்கம். அதனாலதான் இந்த இடத்துல என்னன்னு சொன்னேன், தவறுன்னு சொன்னேன். துரை மாணிக்கம் வரக்கூடாது, துரை ராசமாணிக்கம் அப்படின்றத வந்து வரணும். புக்கில் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க, துரை ராசமாணிக்கம். ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். துரைமாணிக்கம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ துரை ராசமாணிக்கம் அப்படின்றதா வந்து பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். அடுத்து, துரை ராசமாணிக்கம் எனும் இயற்பெயர் கொண்டவரின் நூல்களில் பொருந்தாதது எது? இப்பதான் பார்த்தோம். துரை ராசமாணிக்கம் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் யாரானா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது ஏன் ரிப்பீட்டடா வைக்கிறேன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகணும்ன்றதால ரிப்பீட்டடா வச்சிருக்கேன். துரை ராசமாணிக்கம் எனும் இயற்பெயர் கொண்டவரோட நூல்கள்ல பொருந்தாதது. சோ அவருடைய நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. உலகியல் 100, நல்லா காதுல வாங்கிக்கங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகுபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள். ஓகேங்களா? அப்ப இதுல பாருங்க, உலகியல் 100 வருது, மகுபுகு வஞ்சி வருது, பாவிய கொத்து 100 ஆசிரியம் சொன்னோம், கனிச்சாருன்னு சொன்னோம், என் சுவை 80ன்னு சொன்னோம். ஆனா என் சுவை 70ன்னு இருக்கு பாருங்க. அப்ப இதுதான் வந்து இங்க பொருந்தாம இருக்கிறது. என் சுவை 80ன்னு வந்திருக்கணும். பள்ளி பறவைகள் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ சீதா வந்து இங்க தவறா இருக்கு. என் சுவை 80. மறுபடியும் சொல்ற பாருங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகுபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள். இதெல்லாம் இவருடைய நூல்கள். அடுத்து 9வது கேள்வி. தமிழ் கருவூலமாக அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது? தமிழுக்கு ஒரு கருவூலமா, தமிழுக்கே வந்து ஒரு ட்ரெஸரியா இருக்கக்கூடிய ஒரு நூல் எதா வந்து இவருடைய நூலை சொல்றாங்க. எந்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். இவருடைய அந்த திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்ற அந்த நூல் தான் வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. ஓகேங்களா? அப்ப எப்படினாலும் கேட்கலாம், தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருள் உரையின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய தமிழ் எந்த நூல் வந்து தமிழ் கருவூலமாய் அமைஞ்சிருக்குன்னு கேட்கலாம். அப்படின்னா மொட்டையாவே தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அப்ப திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. அடுத்து 10வது கொஸ்டின். நல்ல குறுந்தொகை டேஷ் பரிபாடல். நல்ல குறுந்தொகை டேஷ் பரிபாடல். அந்த 8 தொகை நூல்கள் நம்ம படிச்சிருப்போம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல். அப்போ ஓங்கு அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஒத்தனா பதிற்று 10 வரணும், கற்றறிந்தோர் ஏத்தும் கலினா வந்து பார்த்தீங்கன்னா எது வரணுங்க, நம்ம கலித்தொகை வரணும். ஓகேங்களா? அப்போ ஓங்கு பரிபாடல். பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவனான தமிழ்த்தாயை வாழ்த்தியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழி பாடல வாழ்த்துறாரு. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகுத்த நறுங்கனியே அப்படின்ற பாடல் வந்து யாருடையதுனா பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடையது. தன்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே என்னும் அன்னை மொழி பாடலில் தன்னன் அப்படின்றது யாரை குறிக்கிறது அப்படின்னா பாண்டிய மன்னனை குறிக்கிறது. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. இதுல மண்ணு அப்படின்றதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நிலைத்த அப்படின்ற பொருள் வரக்கூடியதான் மண்ணுஞ்ச். அடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்தூற்றோம் யாண்டும் ஆகியவை பாவலரேரோட எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்னா கனிச்சாறு தொகுதி 1 இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை ராசமாணிக்கம். துரை ராசமாணிக்கம் எனும் இயற்பெயர் கொண்டவரோட நூல்களில் பொருந்தாதது எதுனா என் சுவை 80ன்னு வந்திருக்கணும். என் சுவை 70ன்னு தவறு. தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட நூல் எதிரான திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. நல்ல குறுந்தொகை, ஓங்கு பரிபாடல்னு வரணும். ஓகேங்களா? சரிங்க, இந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, கமெண்ட்ல தான் வந்து சொல்ல போறீங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இதுவும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நிறைய முறை கேட்டிருக்காங்க, அதிக முறை கேட்கப்பட்ட கேள்வி.
ஸோ பாவலர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்போ சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் வணிந்து வேக வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. பாவலர் பெருஞ்சித்திரனார், உவேசா, கா சச்சிதானந்தம், தேவனைய பாவானார். ஸோ இது ஆன்சர் எது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ, நாளைக்கு போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கான ஆன்சர் சொல்லிட்டு தான் நான் அடுத்த படத்தை வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதை பார்த்தீங்கன்னாலே போதும், அன்னை மொழியை பார்த்து நீங்க இதுக்கப்புறம் படிக்கல. இதில் நான் உறிஞ்சு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருப்பேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.